Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இனி சீரியல் அவ்வளோதான், அந்த சீரியலுக்கு வந்துட்டு இருக்கிற டிஆர்பி அவ்வளவுதான். ஆல்ரெடி டிஆர்பி ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டு இருக்கு. சேனல்லே லாஸ்ட் சீரியலாக இருக்குது அப்படின்னா அது இதாக தான் இருக்கும். நல்ல ஸ்லாட் கிடச்சிருக்கு, இருந்தாலும் எதுக்கு டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ஹீரோ இருக்கிறப்பயே டிஆர்பி இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இருக்கு. ஹீரோ இல்லைன்னா டிஆர்பி சொல்ல வேணும், கண்டிப்பாக குறையதான் செய்யும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னீங்க, பரவாயில்ல தயவு செஞ்சு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் நாங்கள் வச்ச மாதிரி தான் வைப்போங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ப்ரோமோ. ஆல்சோ ஹீரோவுமே ஷேர் பண்ணிட்டாரு, சீரியலில் இதுதான் அவரோட லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லி. எந்த சீரியல் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ விஜய் டிவியில் மத்தியானம் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற தனம் சீரியல் தான். ஹீரோ இல்லாமல் தான் சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரோமோலே தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட சீரியல் டெலிகாஸ்ட் ஆகி பல எபிசோட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோ வந்துட்டு தான் இருக்காரு. தயவு செஞ்சு ஆக்டர் ஸ்ரீயை வச்சு சீரியலில் கொண்டு போங்க. ஆக்டர் ஸ்ரீயோட கேரக்டரை முடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீரியலையும் முடிச்சிருங்க. சீரியல் வந்து இதுக்கு மேலே போக வேணாம். அவர் இருக்கிறப்பயே ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. அவர் இல்லை அப்படின்னா இன்னுமே நெகட்டிவிட்டி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. பட் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டை யாருமே ஏற்றுக்கல. இப்படியே தான் சீரியலோட ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. இப்போ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோவை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக அவரோட டெத் ட்ராக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அவரோட தலை பார்த்தீங்கன்னா போய் மரத்தில் முட்டிருச்சு, தலை பார்த்தீங்கன்னா ஆணியிலே அடிச்சிருச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த சீரியலில் வந்து ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 1.87 தான் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. 3 மணி ஸ்லாட்டில் இது ரொம்ப கம்மியான ரேட்டிங் தான். ஏன்னா 3+க்கு மேலாம் இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்டான சீரியல்ஸ் வாங்கியிருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஹீரோ இருக்கிறப்பவே இந்த டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னா, ஹீரோவே இல்லை அப்படின்னா சீரியலோட டிஆர்பி எந்த அளவுக்கு மோசமாகும்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக விஜய் டிவி இந்த சீரியலில் முடிக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆல்சோ ஆக்டர் ஸ்ரீயுமே வந்து மென்ஷன் பண்ணிட்டார், இதுதான் அவரோட லாஸ்ட் டே ஷூட் ஆஃப் தனம், பாய் தனம் அப்படிங்கிற மாதிரி அவருமே மென்ஷன் பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து அவரோட லாஸ்ட் டேவை பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு முடிச்சிருக்காரு. ஸோ தனம் சீரியலில் இன்னமே நீங்கள் ஸ்ரீயோட கேரக்டர் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.